எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 22வது அதிகாரம் அதனுடைய 30வது வசனம். ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். ஆம் பிரியமானவர்களே, தேவனை தொழுது கொள்ளுகிற சந்ததி, தேவனை சேவிக்கிற சந்ததி, தேவனுடைய பிள்ளை எனப்படும், அவருடைய சந்ததி எனப்படும். ஒரு நாள் 2 நாள் இல்லை, தலைமுறை தலைமுறையாக பிள்ளைகள், பேர பிள்ளைகள், இன்னும் வரக்கூடிய தலைமுறைகள் எல்லாம் அவருடைய சந்ததி எனப்படும். நாம் சேவிக்கிற தெய்வம் அல்லது நாம் ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்கிறதான உணர்வு நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே இருக்க வேண்டும். கையளவு மேகத்தை கொண்டு கனமழையை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு மகா பெரிய பராக்கிரமம் உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். அவர்தான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்தார். அவர் சொன்னால் மரித்தவன் எழும்பி வருவான். அவர் சொன்னால் ஸ்தோத்திரம் வெளிச்சம் உண்டாகும். அவர் சொன்னால் அந்த இடத்திலே கிரியைகள் நடைபெறும். அப்படிப்பட்ட தெய்வத்தை ஆராதிக்கிற நாம் அவருடைய சந்ததி என்று அழைக்கப்படுவோம் என்று சொன்னால் எவ்வளவு பாக்கியம் உள்ள ஜனங்களாய் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை சேவிப்பதிலே நாம் விட்டு விலகாதபடி தேவ சமூகத்திலே உறுதியாக விசுவாசத்தோடு பற்றுள்ளவர்களாய் இருப்போம் என்று சொன்னால் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. God bless you. Thank you all.